வணக்கம் மக்களே, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 4 power -1 + 4 power -2 + 4 power -3 whole power 0 இன்ட்டு, இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். 4 power -1 + 4 power -2 + 4 power -3 ஈக்குவல் டு என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டேன். எனிதிங் பவர் 0 என்ன வரும்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு 1. இதோட மொத்த வேல்யூ என்ன வரும்னா 1 தான் வரும். ஏன்னா என்ன நம்பர் வேணால் உள்ளே கொடுக்கட்டும், பவரில் 0 இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ அப்போ 1 மல்டிப்ளை அப்படியே போட்டுக்குங்க. ஸோ இதை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, நல்லா பார்த்துங்க. 4 power -1 எப்படி எழுதலாம்னா 1/4ன்னு எழுதலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 4 power -2 1/16 எழுதலாம். ஏன்னா 4 square 16, 4 cube வந்து 64, அப்போ 1/64ன்னு எழுதலாம். ஓகேங்களா, அதெல்லாம் நான் வச்சுக்கேன். இப்போது இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 64 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வாங்க. இப்போது இதை சால்வ் பண்ணணும். எல்சிஎம் எடுத்தால் 64. ஸோ அதை அப்படியே கீழே டினாமினேட்டரில் போட்டுங்க. நியூமரேட்டரில் இங்கே 64 4ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கும். 64 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 16 கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 64 16ல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். 64 டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். அவ்வளோதாங்க. 16 + 4 20 + 21 21 டிவைட் பை 64. ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணீங்க, டிஎன்பிஎஸ்சி இப்போ எக்ஸாம் எழுதினவங்க இதோட எனிதிங் பவர் 0 1ன்னு தெரியாமல் நிறைய பேர் இதை சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி தப்பாக தான் ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. இதை மட்டும் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சிங்க. எனிதிங் பவர் 0 வந்துச்சுன்னா உள்ளே என்ன வேணா இருக்கலாம், பவரில் 0 வந்துச்சுன்னா அதோட டோட்டல் வேல்யூ வந்து 1 தான். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் எல்சிஎம் எடுத்து இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டெப் வரும்போது நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம். எப்படின்னா எல்சிஎம் வந்து உங்களுக்கு 64. ஸோ அது வந்து என்னென்னா டினாமினேட்டரில் 64 தான் வரும். ஸோ நீங்கள் ஆன்சர் செக் பண்ணுங்கள். டினாமினேட்டரில் எங்கே ஒரே ஒரு இடத்துல தான் 64 இருக்குது. ஸோ அப்போ கண்ண மூடி நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணிடலாம். ஓகேங்களா, சப்போஸ் 2 இடத்துல வந்து டினாமினேட்டரில் 64 இருந்துச்சுன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டெப் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ டினாமினேட்டரில் ஒரு இடத்துல 64 இருக்கும்போது இந்த ஸ்டெப்லேயே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து ஆன்சர் டிக் பண்ணிவிட்டு டைம் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடணும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டெக்ஸ் சந்திக்கலாம். நன்றி மக்களே.